உன்னை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே கரமே உன்னை கேட்க நான் சிரமே பணிந்தேன் தலைவா உன்னை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தேன் வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன் அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் நீரையாய் உன்னை நினைத்தார் நான் மலையாய் உயர்வடைவேன் நான் மலையாய் உயர்வடைவேன் தலைவா உன்னை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தேன் வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன் தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. இதே நாளில் இறைவனுடைய சேர்ந்து
திருநாளுடைய நினைவு நாளில் ஒரு ஆன்மா நித்திரை பாற்றி அடையும்படியாகவும் சத்திரிவாடுகிற மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமகன்களுக்கு இறைவன் ஆதரிக்கும்படியாக நினைவாக தொடங்க இருக்கின்ற இந்த கஷ்ட இறைவன் நிறைவாக ஆசிரியர் வேண்டும்படியாக இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுத்து செபிப்போம். மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். சகோதர சகோதரிகளிடமும் நான் சாமியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடலில் தவறியதாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளிடமும் நான் தேவனாகிய ஆண்டவரும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, எல்லாம் வல்ல எங்கள் தந்தையே, நீ சிலுவையின் மறைபொருளால் எங்களை உறுதிப்படுத்தி உம் திருமகனின் உயிர்ப்பினார் அருளடையாளர்கால் முத்திரை இட்டீரே. அதனால் உம் அடியார் லாரன்ஸ் மீது கனிவுடன் இரக்கம் கொண்டு நீ தேர்ந்து கொண்டவர்களின் தோழமையில் அவரை சேர்த்தருள் வீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் ஒரே சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே பேசும். ஆண்டவரே பேசும். மரியான் கேட்கிறேன். என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1-10 வசனங்கள் முடிய. ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது திரளிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் என்னும் இடத்தில் வைப்பர். அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை பார் என்று கூறினார். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறு அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். அவர்கள் எல்லாரும் கோவிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர். நடந்ததை பார்த்து திகைப்பு மிகுந்தவராய்
மெய் மறந்து நின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உயிரே என் உயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். என் உயிரே என் உயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். கண்காணம் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவரண்டு குறையாது. கண்காணம் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவரண்டு குறையாது. கண்ணாக என்னாலும் காத்திடுவார், கண்ணாக என்னாலும் காத்திடுவார். என் உயிரே என் உயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தால் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே. தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார், தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார். என் உயிரே என் உயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே இறை உன்னை வாழ்த்திடவே. என் மன்னவா உனை காணவே உள்ளமே ஏங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாள் சீடர் இருவர் எருசலேமில் ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவூர். அவர் இந்நிகழ்ச்சியில் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர் உரையாடி கொண்டு வினவிக் கொண்டும் சென்ற போது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார்கள். அவர் முக வாட்டத்தோடு நின்றார்கள். அவருடன் சுயப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேம் தங்கியிருப்பவர்களும் உமக்கு மட்டும்தான் இந்நாட்கள் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவரிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கு மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களும் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடிய காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள்.
எங்களோடு இருந்தவர்களும் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறு இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத அந்த உள்ளத்தினரை மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக் கொண்டார். அவர்கள் அவருடன் எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவர் இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவரிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைகளை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எறியவில்லையா என்று பேசி கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்த ஆண்டவர் உண்மையாக உயிரோடு எழுப்பப்பட்டார், சீமோனுக்கும் தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். ஒரு வழியில் நிகழ்ந்தவற்றை அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டறிந்து கொண்டு அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த சோமாசி பாடியில ஒரு 26 வருஷத்துக்கு பிறகு நான் வந்திருக்கேன். அந்த பெரியவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த 26 வருஷத்துக்கு முன்னாடி இது இந்த இடம் எப்படி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் நிறைய வீடுகள், ஜனத்தொகை அதிகமாயிருச்சு. நிறைய பிள்ளைங்க வந்திருக்காங்க, பிள்ளைங்க நிறைய படிச்சிருக்காங்க, நல்ல இடங்கள்ல இருக்காங்க. கடவுள் நம்மளும் ஆசீர்வதிச்சிருக்காரு இல்லையா? ஆசீர்வதிச்சு. அதான் இன்னைக்கு வந்து நற்செய்தி வாசகம். அதான் நம்பிக்கையோட இருங்க, கடைசி வரைக்கும் நம்பிக்கையோட இருங்க. என்ன நடந்தாலும் நம்பிக்கையோட இருங்க. கடவுள் கைவிட மாட்டார், கடவுள் நம்மளே கைவிட மாட்டார். அதான், அதாவது யாம் இருக்க பயமே, நான் உங்களோட இருக்கின்ற பொழுது நீ எதற்கும் அஞ்ச தேவையில்லை, எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நாம இந்த இயேசு உயிர்த்தார் அப்படின்னு சொல்றோம்ல, சொல்லுவாங்க நம்மளாம் கிறிஸ்தவர்லாம் அல்லேலூயா அல்லேலூயா பீப்புள்னு சொல்லுவாங்க. மகிழ்ச்சியின் மக்கள், சந்தோஷத்தின் மக்கள். நீ ஒரு சில சாமி, என்ன சாமி சந்தோஷம் இருக்கு எனக்கு, வீட்டில் என்ன கஷ்டம் தான் சாமி படுற. இந்த கஷ்டத்துலையும் ஒரு நாள் கடவுள் நமக்கு வந்து ஒரு இன்பத்தை கொடுப்பார். நம்ம வாழ்க்கையெல்லாம் கஷ்டப்பட்டா இருந்தாலுமே கடவுள் நமக்கு வந்து எப்படியாவது நம்ம வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்காரு இல்லையா? இப்போ நம்ம விட மோசமா இருக்கவங்க இருக்காங்க. அதை விட நம்ம வந்து கடவுள் நமக்கு ஏதோ ஒரு வழியில நம்மளை கொஞ்சம் உயர்வா வச்சிருக்காரு. நம்ம பிள்ளைங்கள் மூலமாக நமக்கு இறைவன் நமக்கு ஒரு வழியை காண்பிச்சிருக்காரு. நம்பிக்கையோடு இருக்கணும். அந்த நம்பிக்கை தான் நம்மளை எப்பவுமே கைவிடாது. இப்போ நான் வந்து 25 வருஷமா இங்கே இருந்துட்டு 25 வருஷத்துக்கு, அதாவது 26வது வருஷம் 2000 வந்தேன். இப்போ 2026. இதுக்கடையில் என்னுடைய லைஃப்மே எங்கேயோ போயிடுச்சு. நான் வேலை காலேஜில் இருந்தேன், அப்புறம் அங்கே இருந்து இன்னொரு காலேஜுக்கு பிரின்சிபலாக போனேன், அப்போ அங்கேருந்து இன்னொரு காலேஜுக்கு பிரின்சிபலாக போனேன். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸுக்கும் ஒரு ஜெனரல் செக்ரட்டரியாக ஒரு 500 காலேஜஸுக்கு என்னை போட்டிருக்காங்க. நான் அப்போ டெல்லியில் இருக்கேன். இது நம்மள நினச்சோம் இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு போவோம்னு சொல்லி. நானும் சாதாரண கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்து, இப்போ உங்களை போல சாதாரண அப்பா அம்மாட்ட தான் பிறந்து வளர்ந்தோம். கடவுள் நம்மளை உயர்த்திருக்காரு. ஏன் சொல்றேன்னா, ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம்னா எந்த வாழ்க்கையிலுமே என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும், இந்த பிள்ளைங்களா இருக்கு, என்னால் படிக்க முடியும், நல்லா படிச்சு நான் பெரிய ஆள வர முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தாலே போதும். என்னைக்கு நம்ம நம்பிக்கை இழக்கிறோமோ, என்னால் முடியாது, என்னால் படிக்க முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு இருந்தோம்னால நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஆகவே இன்றைக்கு ஒரு 26 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கேன்னா உண்மையிலேயே அதுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தணும். இந்த நேரத்தில் நான் இந்த நம்ம லாரன்ஸுக்கும் சிறப்பான விதத்தில் நன்றி செலுத்தணும். இப்போ லாரன்ஸ் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. இருந்தாலும் இடையில ஒரு தடவை வந்தேன். ஏன்னா நான் வந்து இறந்து எத்தனாவது நாள்
40 நாளுக்கு நான் வர வாய்ப்பு கிடைச்சது. அப்போ நான் ஒரு இடத்துக்கு வந்தது, இங்கே வந்தேன். இப்போ இந்த தடவை எப்படி அந்த லாரன்ஸுக்கு வரணும் அப்படின்னு எனக்கு முன்னாடியே வேளாங்கண்ணி சொல்லிட்டே இருந்துச்சு. ஃபாதர் வாங்கினேன் பார்க்கலாமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். கடவுளாக பார்த்து ஒரு வழியை நேற்று தான் வந்து இறங்கினேன். டெல்லியிலேருந்து இங்கே வந்து இறங்கினேன் சென்னைக்கு. ஸோ இங்கே வருவதற்கு உங்களெல்லாம் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் வேளாங்கண்ணி அவ்வளவு லாரன்ஸை வச்சு கஷ்டப்பட்டதுலாம் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் தைரியமா கடவுள் என்னை கைவிட மாட்டாரு. நான் அதை சொல்லிட்டே இருப்பேன். பயப்படாதம்மா, கடவுள் கைவிட மாட்டார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், உன்னோடு இருக்கின்றார், உன்னை வழி நடத்துவார்னு சொன்னேன். அது நம்பிக்கையை சரியா பிடிச்சிக்கிட்டது. அதனால இறைவனுடைய அருளால் எல்லாம் நல்லா நடந்திருக்கு. நிச்சயமாக லாரன்ஸ் உங்களுக்காக விண்ணகத்திலிருந்து இந்த குடும்பத்திற்காக ஜெபிப்பார், வேண்டிக்குவார். என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எனது உற்றார் உறவினர்கள்லாம் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறார். அதனால அந்த கடவுளுடைய அருளும் ஆசீரும் என்ன உங்களோட இருக்கும். சிறப்பாக இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் சிறப்பான விதத்தில் இந்த திருப்பலியில் வேண்டிக்கிற உங்களுடைய குடும்பங்கள் இன்னும் நல்லா நம்பிக்கையில் வளரணும், இறை இயேசுவில் நிலைத்திருக்கணும். நீங்கள் வந்து உங்களுக்கு இறைவன் வந்து நல்ல உடல்நலத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த திருப்பலியை உங்களுக்காக வேண்டிக்கிறேன். சரியா? நாம் எல்லோரும் இணைந்து இந்த திருப்பலியில் நாம் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். காணிக்கை ஜெபத்தை மன்றாடுவோம். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே, இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஒப்பு கொடுக்க பலியெல்லாம் உள்ள தந்தையா இறைவனை கேட்டதாக முடிஞ்சு பெய்யுங்கள். ஆண்டவரே, மடியார் லாரன்ஸுக்காக புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுத்து உண்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். அதனால் எங்களது இறை பற்றுள்ள பரிகார முயற்சியை முன்னிட்டு அவர் வாழ்வு உயிர்த்தெழும் பேர் பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, எங்களை மேலே எடுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று வாழும் எல்லாம் இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியை நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவத்தின் விளைவாக நாங்கள் அழிவுறுகின்றோம். பாவத்தால் சாவுக்கு ஆளாயினும் கிறிஸ்துவின் வெற்றியினால் மீட்கப்பட்டு அவரோடு மீண்டும் வாழ்வுக்கு அழைக்கப்படுவது உமது பரிவிறக்கம் உள்ள அருளினால் தான். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாகிய ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுகுணமாக. அவர் பாடுபட உளம் கடைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், அந்த நிலையில் நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுப்பெடுக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்படைக்கு கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கோ பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை காணாந்திரியும் அம்ப்ரோஸ் எல்லா திருநிலையோடு திரு அவை அன்பில் நிறைவேற செய்துள்ளோம். எல்லாம் நிறைவா கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதனாலே மீண்டும் அழைத்த குணத்தில்லாரசருடைய ஆண்மலை பாற்றி காத்து ஜெபிக்கின்றோம். வாழ்நாடு செய்து பெரிய தவறுகளை மன்னித்து நிக்கலை பாற்றி அருளும்படியாகவும், மேலும் உயிர்த்த நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிடத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் திருசியேசுவின் தெரிவித்துக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் நிறைவின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இதோ இறைவனின் சம்மதி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் வாழ வைக்கும் மன்னல் இயேசுவரே. இந்த ஆண்டவன் இயேசுவினுடைய திருவிருந்து அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தகுதியேற்றவர், நானா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும் எனக்கு ஆன்மா நலமடையும். கத்தோலிக்க கிறிஸ்தவ மற்றும் பங்கெடுக்கும்படியாக கேட்டுக்கொள்ளுகின்றீர்கள். ஏனையோர் அங்கே அமர்ந்திருக்கும்படியாக கேட்டுக்கொள்ளுகின்றீர்கள். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். வானம் பார்க்கும் பூமியை போலின் மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. வானம் பார்க்கும் பூமியை போலின் மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. அருளில் முகிலேவா, அன்பின் மழையேவா, நிறைவினில் நிலம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே, நிறைவினில் நிலம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். நீரினை நாடும் மான்களைப் போல, நீரினை நாடும் மான்களைப் போல நெஞ்சமும் உன்னதம் தேடுதே. நீரினை நாடும் மான்களைப் போல நெஞ்சமும் உன்னதம் தேடுதே. நீரின் கதிரேவா, நீரில்லா திருவேவா, இழப்பதில் இன்பம் கண்டிடவே, இகமெல்லாம் ஒன்றென கொண்டிடவே, இழப்பதில் இன்பம் கண்டிடவே, இகமெல்லாம் ஒன்றென கொண்டிடவே. தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். மன்றாடுவோமாக. அன்பே உருவான ஆண்டவரே, உயிரளிக்கும் அருள் அடையாளத்தால் வளம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் சகோதரர் லாரன்ஸின் ஆன்மாவுக்காக உமது உடன்படிக்கையில் பங்கேற்க அருள் கூர்ந்த நீர் அவர் இத்திருப்பலியின் ஆற்றலால் தூய்மை பெற்று கிறிஸ்துவின் அமைதியின் முடிவின்றி பேரன்பம் கொள்ள செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளில் உங்கள் அனைவரையும் எங்கள் வீட்டுக்கார் நினைவு நாளில் அவர் பெயரை வைத்து தொடங்கிய இந்த ட்ரஸ்டின் தொடக்க விழாவும் ஊர் மக்களாகிய நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் குழுவினர் மற்றும் எனது மகளிர் அணியினர், என் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரையும், குறிப்பாக ஃபாதர் என்னுடைய அழைப்பை ஏற்று டெல்லியிலிருந்து என் அழைப்பை ஏற்று உங்கள் அனைவரையும் பார்த்துவிட்டு எங்கள் வீட்டுக்காரருடைய நினைவு நாள் திருப்பலியை இங்கு கொடுத்திட வருகை தந்திருக்கும் தந்தை அவர்களை வருக வருக என வரவேற்போம். அடுத்ததாக நம்ம ஃபாதர் எங்கள் வீட்டில் தான் மாஸ் வைக்கணும் ஓகே அப்படின்னு சொல்லி ஃபாதர் எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு தருகிற நமது பங்கு ஃபாதரையும் நம் ட்ரஸ்டின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்ததாக சார் அவர்கள் ஃபாதர் கூட வந்திருக்கிறாரு. அவரையும் நம் ட்ரஸ்டின் சார்பாக வருக வருக என வரவேற்போம். அடுத்ததாக சார் அருகாமையில் நண்பரும் குடும்ப நண்பர், அதாவது வழிகாட்டி. அதுபோல் எப்பவுமே என்ன பண்ணுற ஏது பண்ணுற பரவாயில்லம்மா அப்படின்ட்டு சொல்லுவார் அப்பப்போ. சார் அவர்களுக்கும் நம் ட்ரஸ்டின் சார்பாக வருக வருக என வரவேற்போம். அடுத்ததாக எனது உற்றார் உறவினர்கள் உங்கள் அனைவரையும், மகளிர் அணியினர், குழந்தைகள் எல்லாம் நம்ம ரிலேட்டிவ் தானே, யாரையாவது மறந்துருந்தா சாரி, ஓகே. எல்லாரையும் நம் ட்ரஸ்டின் சார்பாக வருக வருக என வரவேற்போம். பொன்னாடை அணிவிக்க மகள் பிரிதிஷ்காவை அழைக்கின்றேன். எமது முதலாவதாக என்னை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய எனது தந்தை, எங்க அப்பா அவர்களுக்கு நான் பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கிறேன். எங்க அப்பா ஆரம்பமா அடுத்ததா என் தந்தைக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்க எனது மூத்த மகள் பிரிதிஷ்காவை அழைக்கின்றேன். நமது பங்கு தந்தைக்கு பொன்னாடை அணிவிக்க எனது நடுமகள் பிரகதி ரத்னாவை அழைக்கின்றேன். அடுத்ததாக ஃபாதரோடு வந்திருக்கின்ற சார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க எங்க ஓரவத்தி புனிதாவை அழைக்கின்றேன்.
அடுத்ததாக சார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க எங்க அண்ணி ஐங்குணத்திலிருந்து வந்திருக்கின்ற எங்க அண்ணியை அழைக்கின்றேன். மேடெல்லாம் வந்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் வந்துட்டு ஒரே ஆள் தான் இருக்கிறேம்மா, அதனால நீங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம், நான் உனக்கு நாளைக்கு நான் வரேன். அடுத்து செந்தில் வந்துட்டு எல்லாம் கட்சி என்றதுனால அக்கா நான் ஈவினிங் வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் கூப்பிட்ட அத்தனை பேரும் சார் எல்லாம் வரேன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க, வந்தா பார்ப்போம். ஓகே, அடுத்து நான் கடந்து வந்த பாதைகள். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். முதலில் தலை வணங்கி என்னை இந்நிகழ்வு நடத்த பலத்தை தந்த இறைவனுக்கு வாழ்த்துக்கள் கூறுவோம். இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா, வலி தாங்காமல் கதரும் கதறல் உனக்கே கேட்கவில்லையா என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப என்னை வழி நடத்தி வருகிறீர் இறைவா. ஐங்குணம் கிராமத்தில் திருவாளர் ராயப்பன் திருமதி ரத்தனமேரி தம்பதியினருக்கு 6 குழந்தைகள். எனக்கு 2 அண்ணா, 2 அக்கா, 1 தங்கை. 26/6/1975 ஜூன் மாதம் நான் 5ஆவதாக பிறந்தேன். எனக்கு சரியாய் 50 வயது. நான் படித்தது என்னவோ 10ஆம் வகுப்பு. 9/2/1996ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எனக்கும் என் மாமா லாரன்ஸுக்கும் திருமணம் நடந்தது. எனக்கு 4 பெண் பிள்ளைகள், 2 மருமகன்கள், 2 பேர குழந்தைகள். 28 வருடம் நானும் என் மாமாவும் சேர்ந்து பயணித்தோம். அளவில்லா மகிழ்ச்சி, அவ்வளவு கஷ்டம். கடைசியில் மாமாவின் மரணம். இந்த ஊரில் ஒரே குடும்பத்தில் 4 பெண் பிள்ளைகளையும் படிக்க வைப்பது பெரிய விஷயம். என் பிள்ளைகள் கல்லூரி படிப்பு படிக்க வைத்தவர் என் தந்தை. அது மட்டுமல்ல, எனது மாமா மருத்துவ செலவுக்கும் என் தந்தை உதவி செய்தார். அது மட்டுமல்ல, என் வாழ்க்கை முழுவதற்கும் பணம் அவசியம் என்பதை வைத்து 25 ஆண்டுகள் முன் 10,000 என் தந்தை கொடுத்து, உடன் என் அண்ணா ஆண்ட்ரோஸ் 10,000, மொத்தம் 20,000 கடை வைத்து, அதன் வழியாக இன்று வரைக்கும் இந்த கடை வைத்து என் மாமாவே இல்லைனா கூட என் பிள்ளைகளை வழி நடத்த உதவி செய்த வரும் என் தந்தைக்கு என் குடும்பத்தின் சார்பாக தலை வணங்கி நன்றி கூறுவோம். வாழ்த்துக்களும் ஃபாதர். அது மட்டுமல்ல, மறைந்த முதல்வர் டாக்டர் கருணாநிதி ஆட்சி பொறுப்பேற்று மகளிர் சுய உதவிக்குழு ஆரம்பித்த அந்த நாளிலிருந்து கீழ்பெண்ணாத்தூர் தாலுகா அளவில் அன்றைய நாள் ஊதியம், சோறு போட்டு குழு நோட்டு எப்படி எழுதணும் என்று கற்றுக் கொடுத்த விதம்தான். நான் பள்ளி பருவத்தில் கற்காத கணக்கை லட்சம் பக்கத்தில் எத்தனை பூஜ்ஜியம் என்று தெரியாத நான் படித்தது 10ஆம் வகுப்பு தான். ஆனால் நான் வேலூர் சமூக சேவை மையம், திருவண்ணாமலை சமூக சேவை மையம், சுவாச வழிகாட்டி என பல பயிற்சிகளுக்கு சென்று கற்றுக்கொண்ட விதம்தான். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் 10 லட்சம் தள்ளுபடி லோன் பெற்றவர் நான்.
தங்கம் சாதிக்காதது சங்கம் சாதிக்கும் என்ற கலைஞர் வாக்குப்படி என்னை உருவாக்கியது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத முன்னேற்றம். இப்போ என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக தட்சணாமூர்த்தி சார் மூலம் கேந்திர கனரா வங்கி மேனேஜர் மேடம் அறிமுகமாகி நடையாய் நடந்து கால் ஓய்ந்து தண்ணீர் வடித்து பயந்து தயங்கி 29 நபருக்கு 29 லட்சம் பெற்று அந்த வங்கிக்கு ஒரு குட்பாய் என்று சலித்து போனவன் நான். 4 மாதங்கள் கடந்தன. சரியாய் மதியம் 2:40 இருக்கும். மேடம், நான் கீர்த்தனா மேடம் பேசுகிறேன். நான் அதற்கு யாரு என கேட்க, ஞாபகம் இல்லையா, நான் தான் பேசுகிறேன், வாங்க ஒரு நபருக்கு 50,000 தருகிறேன் என்று. அதற்கு நான், நோ மேடம், கொடுத்தா 1 lakh, இல்லை என்றால் நோ மேடம் என்று. சரி, வாங்க உங்களை நம்பி தருகிறேன் என்றும் நம் ஊரை பார்த்துவிட்டு நம் மீது நம்பிக்கை வைத்து என் பகுதி மக்களுக்கு 86 லட்சம் கொடுத்தது. இம்மாதத்தோடு 14 மாதங்கள் கடக்க போகின்றோம். நாம் வாங்கும் பணத்தை வைத்து வீண் செலவு செய்யாமல் முறையாய் தவணை செலுத்த கடினமாக உழைக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம ஒரு ஓனரா தொழில் தொடங்கணும். பாட்டே இருக்கு, உழைக்கும் மக்கள் ஒன்றுபட்டால் உயர்வு அடையலாம், அந்த உண்மையை நீ புரிந்து கொண்டால் உலகை ஆளலாம் என்று. வில்லேஜ் கேர்ள் நம்ம இல்லை, விளக்கை சுற்றும் விட்டில் பூச்சிகள் அல்ல, பட் வானத்தை தொடும் பீலிக்ஸ் பறவைகள் நாங்கள் என்று வாழணும். பெண்ணை மனித குலத்தின் அடித்தளம் ஆக எதிர்காலத்தின் வெளிச்சமாகவும் ஏற்றுக்கொள்வோம். பெண்களும் தங்களின் கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து வாழவும், பெண்களின் கனவுகளை மதிக்கவும் அவர்களை ஆதரிப்போம். வாழட்டும் பெண்மை, ஒளிரட்டும் சமூகம். சூரியன் இன்றி பூமி சுழலாது, பெண்கள் இன்றி இப்பூ உலகு இயங்காது என்ற பொன்மொழிகளுக்கு ஏற்ப பொருளாதாரம் பெருக நம்ம கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு பெண்ணும் நாட்டின் கண்கள் என்று பாரதியார் வாக்குக்கு ஏற்ப நடக்க வேண்டும். AR ரகுமான் பாடல் வரியில், ஏறு 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 உன் வலிமை கொண்டு ஏறு, உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும், நிமிர்ந்து நில்லு, நீ பயமின்றி துணிந்து செல்லு என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப நாம் வாங்கும் பணத்தை தவணை தவறாது செலுத்தினால் நம்மை பார்த்து ஊர் போற்றும், நாடு போற்றும், ஏன் உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு நம் லைஃப் ஸ்டைல் மாற்றுவோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மதிய வணக்கம். தந்தை அவர்களுக்கும் மதிய வணக்கம். இது லாரன்ஸ் அவர் 2ஆம் ஆண்டு நினைவுகூரும் வேலையில் இந்த ட்ரஸ்ட் விளங்குவதற்கென்று திருமதி வேளாங்கண்ணி அவர்கள் முயற்சிக்கும் அவருடைய கடின உழைப்பிற்கும் நன்றியை பாராட்டுகளை முடித்துக் கொள்வோம். மேலும் இந்த ட்ரஸ்ட் வளர்ச்சி அடையும்படியாக பணி சிறப்பு இறைவனிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். நன்றி. அன்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய நமது பங்கு தந்தை ஜான் அவர்களே, ஆசிரியர் அவர்களே, மற்ற வேளாங்கண்ணியுடைய அப்பா உட்காந்துருக்காரு,
அவரு அப்பா பேர் என்னம்மா? ராயப்பன். உங்களுக்குலாம் ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள், நன்றிகள். அதனால் என்னோடு அங்கிருந்து சென்னையிலேருந்து இருக்கக்கூடிய எனது நண்பர் இன்ஜினியர் கான்ட்ராக்டர் ஜார்ஜ் அவர்களே, அவரை நான் கூப்பிட்ட மாத்திரத்தில் உடனே போகும்னு சொல்லிட்டு வந்தார். ஏதோ நிறைய வேலைகள் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு எனக்காக அங்கேருந்து அவருடைய கார் எடுத்துகிட்டு இங்கே வந்து சேர்ந்தார். அதே போல் இந்த ஊர் மக்கள், இந்த ஊரை மக்களை பார்க்கணும். எனக்கெல்லாம் இந்த பழைய ஆளுங்க தான் ஞாபகத்துலேயே நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தாலும் அவர்களுடைய எண்ணங்கள் தான் அப்படியே இருக்காங்க. அவங்க மற்றவங்கெல்லாம் அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் அவ்வளோவா முகம் தெரியுது, ஆனால் இருந்தாலும் யார் என்னான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது நீங்கள் சொன்னாதான் தெரியும். இன்னார் மக அப்படின்னு சொன்னாதான் எனக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் அந்த ஊருக்கு வருவது என்றால் உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். காரணம் என்னன்னா, நான் சாமியார் ஆன பிற்பாடு வந்த ஒரு முதல் பங்கு இதான்னு சொல்லலாம். எங்களுக்கு வந்து வழக்கமாக பங்கு போட மாட்டாங்க. எனக்கு வந்து ஓராண்டு ஒரு இந்த பங்குல வந்து பணி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதனால வந்தேன். ஒரு வருஷம் தான். அதுக்கு பிறகு அப்படியே பேசிக்கமே இல்லை. இந்த ரிட்டையர்ட் ஆகி போன ஒரு பாடு ஏதாவது பங்கு கொடுப்பாங்கன்னு ரிட்டையர்ட் ஆகி வந்த ஒரு பாடு. இப்போ ரிட்டையர்ட் ஆயாச்சு. ரிட்டையர்ட் ஆகி இருந்தாலும் இப்போ டெல்லியில் தான் இருக்கேன். இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு அங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. 2 வருஷமோ 3 வருஷம் ஆகுதா என்னன்னு தெரியல. இன்னும் டெல்லியில் தான் அந்த பணி முடிச்சுட்டு வந்த பிற்பாடு ஏதாவது ஒரு பங்குக்கு வரலாம், மக்களோட நேரடியாக இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் நாங்கள் மாணவர்களோடய எப்போவுமே இருந்த மாணவர்களோடவும் ஆசிரியர்களோடவும் எப்போவுமே இருந்ததுனால நமக்கு ஒன்றும் வேற்றுமை தெரியல. ஆனால் மக்களோட இருக்கின்ற பொழுது நிறைய காரியங்களை செய்ய முடியும் இல்லையா? நம்ம ஒரு வருஷம் இங்கே ஊரில் இருக்கும்போது என்னால் நிறைய காரியங்களை இந்த மக்களுக்காக செய்ய முடிஞ்சிச்சு. அதில் ஒன்று இந்த பிள்ளைங்கள்லாம் படிக்கணும்னு சொல்லும்போது நம்ம ஏதாவது எப்போ வந்து கேட்டாலும் நம்ம உதவி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் கல்லூரியில் இருந்ததுனால அதனால் இப்போ எனக்கு அந்த சமயத்தில் இருந்தவனுடைய ஒரு தொடர்பு தான். இப்போ லாரன்ஸு, வேளாங்கண்ணி இவங்கெல்லாம் வந்து வருவாங்க, பேசுவாங்க. எல்லாரும் நல்லா பேசுவீங்க. அப்போ அந்த சமயத்தில் நான் சொன்ன இந்த பிள்ளைங்களாம் படிக்கணும்னு சொல்லும்போது சரி படிக்கட்டும் அப்படின்னு சொன்னால் எல்லாம் பை காட்ஸ் கிரேஸ் 4 பேருமே படிச்சிட்டாங்க. 4 பேருமே டிகிரி அடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஊரில் ஒரே வீட்டில் 4 பேரும் டிகிரி முடிச்சு ஊரில் தான் நினைக்கிறேன். 4 பேருமே டிகிரி வாங்கினது. ஆனால் இருந்தாலும் அதே நேரத்தில் இந்த வேளாங்கண்ணியினுடைய முயற்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது நான் சொன்னேன், இப்போ இவ்வளவு அழகா ஒரு காலேஜ் படித்த வாத்தியாரோட வாசிக்க மாட்டான். அவ்வளவு வந்து ஒரு நீட் அந்த வாத்தியார் சொல்றார், ஒரு காலேஜில் வேலை செய்யக்கூடிய வாத்தியாரோட அப்படி நீட்டாக தவறு இல்லாமல் இவ்வளவு கோர்வையாக எழுதுது. இதுக்கு என்ன காரணம்? நான் நிறையா படிக்கிறது. அந்த சொல்லுவேன் ஃபாதர், நான் கடையில் உட்காந்துருக்கும் போது நான் நிறையா வாசிப்பேன். இது நம்ம ஆளு பத்திரிகையெல்லாம் அட்டை டு அட்டை நான் படிச்சிடுவேன். நம்ம ஆளு பத்திரிகை ஒன்று அட்டை டு அட்டை நான் அப்படியே படிச்சிடுவேன். நிறையா வாசிப்பேன். நிறைய பேருடைய பழக்க வழக்கங்கள் இருக்கு. ஏன்னா பழக்க வழக்கங்கள் தான் நம்ம 4 பேரோட நல்ல அந்த பழக்க வழக்கங்கள் தான் நம்மளை மேலே முன்னேற்றம். இப்போ அந்த அம்மா பேங்க்லேருந்து கூப்பிட்டுச்சு, எனக்கு வாங்க உங்களுக்கு 50,000 நோ மேடம் 1 lakh அப்பதான் வரும். இல்லை மேம் இப்படி சொல்ல தெரியணும். அதாவது நான் எனக்கு வேண்டியது எங்களுக்கு என்னுடைய குரூப்புக்கு தேவை 1 lakh கொடுங்க அப்படின்னு சொல்ல தெரியணும். இப்படி வந்து ஒரு ஆணித்தரமா சொல்லக்கூடியது. காரணம் என்னன்னா, என்னால முடியும். நம்ம தனிச்சு நின்று ஒரு பெண்ணாக இருந்தாலும் நான் தனிச்சு நின்று என்னால் செயல்படுத்த முடியும். ஒரு நம்பிக்கை. நான் சொல்றது அப்பவே ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருப்பேன். இந்த லாரன்ஸ் இறந்த சமயத்தில் கவலைப்படாத, கடவுள் உன்னோடு இருக்கார், கடவுள் உன்னே கைவிட மாட்டார். ஏன்னா உனக்கு இருக்க தைரியத்தில் நீ நிச்சயம் பெரிய ஆளாக வருவேன், பிள்ளைங்களும் நல்லா வரும், பயப்படாத, யாமிருக்க பயமேன். நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவர்கிட்ட. அதனால யாமிருக்க பயமேன்னு சொல்லும் போது கடவுள் நம்மோடு இருக்கிற பொழுது நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னா. அதனால இப்போ அவர் லாரன்ஸ் பேரில் நான் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும் ஃபாதர். சோமாசிப்பாடி லாரன்ஸு மெமோரியல் ட்ரஸ்ட், பிளஸட் சேரிட்டி ட்ரஸ்ட், பிளஸட் சேரிட்டி ட்ரஸ்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இது நல்லதாச்சு. அந்த ட்ரஸ்ட்டை நம்ம என்ன செய்யணும்? நீ வந்து அந்த ட்ரஸ்ட் மூலமா பிறருக்கு உதவி செய்யணும். நான் எப்படிமா உதவி செய்ய போறேன்னு கேட்டேன். நான் வந்து இப்போ நிறைய பேருக்கு நான் லோன் வாங்கி கொடுக்குறேன் ஃபாதர். அதே நேரத்தில் இன்னும் நிறைய பேருக்கு மற்ற காரியங்கள்லாம் செய்யணும். பின்னாடி இந்த குழுவை நல்லா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. அப்போ அப்படின்னா நல்ல குழுவை உருவாக்கி
கூடிய விரைவில் சோமாசிப்படியில ஒரு எலெக்ஷன்ல நின்று ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் வரைக்கும் போயிடலாம். ஆல்ரெடி இருக்கிறீங்களா? ஆமா, ரைட். அதனால ஏன்னா மக்கள் மத்தியில நம்ம வந்து நல்ல ஒரு பணி செய்கின்ற பொழுது எல்லாருக்கும் எல்லாமா இருக்குன்னு நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் எல்லாமா இருக்கணும். யார் நம்மளுக்கு வந்து ஒருத்தர் நம்மளுடைய வேலைகளில் வந்து ஒரு சிலர் குற்றம் கண்டுபிடிச்சே இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து குற்றத்தெல்லாம் விட்டுட்டு நல்லதே பார்ப்பாங்க. நம்ம என்ன நல்லதே பார்க்கணும். எப்படித்தான் இருந்தாலும் ஒரு தப்பு நடக்காம இருக்காது. நம்ம என்ன செய்யணும், தப்பையே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதில் ஒரு நல்லதை பார்க்கணும். எப்பவுமே பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் லுக். எப்பவுமே நல்லதே எதிர்பார்க்கணும். நல்லது சொல்லுவாங்கல்ல, நல்லதையே நினைக்கணும், நல்லதையே செய்யணும், நல்லதையே பேசணும்னு சொல்லுவாங்க. நான் அப்பவே சொல்லுவேன், நல்லதே நினைங்க, நல்லதே பேசுங்க, நல்லதே கேளுங்கன்னு சொல்லுவேன். நல்ல வார்த்தையை கேளுங்க. வேற மோசமான வார்த்தையை இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருங்க. ஆனா நல்லது செய்யுங்க, 4 பேர் மெச்சம் வாழுங்க அப்படின்னு சொல்லு. 4 பேர் மெச்சம் வாழுங்கன்னு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல 4 பேர் மெச்சம் வாழக்கூடிய வாழ்க்கையை வேளாங்கண்ணிக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. இப்ப இது இன்னும் தொடர்ந்து இந்த ட்ரஸ்ட் ஆனது இன்னும் வளரணும். அதாவது இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு லோன் மட்டும் வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாம சொந்த தொழில இப்ப இவங்கள ஒரு 86 பேர் வாங்கி கொடுத்துருக்கேன். 86 பேர்ல அட்லீஸ்ட் 8 பேராவது சுய தொழில் தானாகவே நல்ல தொழில் மூலமா இந்த பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சின்ன வேலையை கொடுக்குறாங்க. அவங்க ஒரு 10 பேருக்கு வேலையை கொடுக்குறாங்க. நம்ம போய் இன்னொருத்தட்ட வேலை வாங்குறதுக்கு வேலை செய்யறதுக்கு பதிலாக நானே வீட்டில் இருந்துக்கிட்டு சுய தொழில் பண்றேன், அந்த சுய தொழில் மூலமா மற்றவங்களுக்கு வேலையை கொடுக்குறேன். அப்படிப்பட்ட நிலைக்கு வந்துச்சுன்னா சோமாசிப்பாடி எங்கேயோ போயிடும். சோமாசிப்பேட்டில் உள்ள அது இந்த மாதா நகர் புதுமை மாதா நகரில் உள்ளவங்க இந்த உள்ள பெண்கள் வந்து சுயதொழில் செய்கிறாங்க. நிறைய பேருக்கு அவங்களே வேலையை கொடுக்குறாங்க. அவங்க வேலை கொடுக்குறாங்கன்னு என்ற ஒரு நிலைக்கு மக்களையெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இங்கே வரக்கூடியவங்க எல்லாருமே உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க, சந்தோஷம் அடைவாங்க. ஆகவே இந்த ஒரு நிகழ்ச்சியை இவ்வளவு ஆடம்பரமாக கொண்டாடி இந்த லாரன்ஸ் சேரிட்டி பிளஸட் சேரிட்டி ட்ரஸ்ட் ஆரம்பித்து வைத்திருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் வேளாங்கண்ணிக்கு ஒரு பெரிய கைதறி கொடுத்து நம்ம எல்லாம் பாராட்டுறோம். அதனால இத்தகைய ஒரு நல்ல நாளில் நீங்க பார்த்த போச்சு. நம்ம டெல்லியில இருந்துட்டு இந்த சோமாசிப்படி போகிறோம், ரொம்ப வெயிலா இருக்க போது இன்னைக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆன்ம புண்ணியத்தில் இன்னைக்கு கொஞ்சம் வெயிலும் கம்மியா இருக்கு. நேற்று வரும்போது நேற்று சொன்னாப்புல கொஞ்சம் மழையும் பெஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்காப்புல. அதனால எல்லா நம்மளுடைய நல்ல மனங்களுக்கு கடவுளா பார்த்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு செய்து வச்சிருக்கார். ஆகவே இந்த ஒரு நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்த வேளாங்கண்ணிக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு திருப்பலி நிறைவேற்றுவதற்கு உதவி செய்த அதே நேரத்தில் பெர்மிஷன் கொடுத்த நம்ம தந்தை அவர்களுக்கும் இங்கே வந்து இவ்வளோ நேரமாக நம்மளோடு இருந்து இந்த விழாவில் கலந்து கொண்ட தந்தை அவர்களுக்கு எனது சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால சாமியார் வந்து நிறைய காரியங்களை பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. நான் வந்த உடனே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, 7 வருஷத்துல நிறைய பண்ணியிருக்காரு ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இப்படிதான் நம்ம ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடியவங்க வந்து ஏதாவது செய்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும், நல்லது செய்யணும், நல்லது செஞ்சுக்கிட்டே நம்மளால முடிஞ்சே செய்யணும். நான் தான் சொல்றேன், நான் காலேஜில் இருந்தேன், வேளா காலேஜில் இருந்தேன். அங்கே இருந்துட்டு கருமாத்தூர் அருளானந்த காலேஜுக்கு அங்கே பிரின்சிபலாக போனேன். அந்த கல்லூரி வந்து நான் போகும்போது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதனால ஒரு 5 வருஷத்துலேயே எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளால செய்ய முடிஞ்சுச்சு. காரணம் என்னன்னா, கடைசியில் நான் முடிச்சுட்டு வெளியே போகும்போது சொன்னாங்க, எழுதட்டும் இந்த அருளானந்தர் கல்லூரி வரலாற்றில் அருளானந்தர் கல்லூரி சேவிரத்துக்கு முன்பு சேவிரத்துக்கு பின்பு என்று எழுதப்படட்டும் சொன்னான். வேதத்துக்கு முன்பு வேதத்துக்கு பின்பு. காரணம் என்னன்னா, நம்மளால செய்ய முடியும். அந்த அப்படியே இந்த இடத்த அப்படியே மாற்றி காமிக்க முடியும். ஏன்னா கடவுள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நிறைய திறமைகள் கொடுத்துருக்காரு. அந்த திறமைகள் மூலமாக நம்ம செய்யணும். செய்து முடிச்சுட்டு வெளியில போன பாடு அது திரும்பியே பார்க்கறதே இல்லைன்னா, சோமாசிப்பாடிக்கு நான் ஏதோ செய்த ஒரு சில காரியங்கள்லாம் பின்னாடி வர முடியாது. ஆனால் இருந்தாலும் அப்படி காரியங்களை பின்னாடி செய்கிறவங்க நம்மளை விட நல்லா செய்வாங்க அப்படின்னு எண்ணத்திலே போகணும். அதனால் ஒவ்வொரு இடத்துலையுமே எந்த நம்ம நல்ல காரியங்களையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது குடும்பமாக இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு ஆசிரியர் பணியாக இருக்கட்டும்,
அல்லது குருத்துவ பணியாக இருக்கட்டும், நம்ம வேலைகளை வந்து நம்மளால முடிஞ்சது நல்லா செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய தந்தை அவர்களுக்கு வாழ்த்துவோம். தொடர்ந்து அவர் இன்னும் நல்ல பணிகளை செய்வதற்கு இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதம் அவரோடு இருப்பதற்காகவும் சிறப்பான விதத்திலே வாழ்த்துவோம். மீண்டும் ஒரு முறை ஊர் மக்கள் அனைவருக்கும் எல்லாம் பார்த்த முகங்கள் நிறைய இருக்கீங்க. ஒரு சில முகங்கள்லாம் காணா, ஆண்டவர் எடுத்துட்டார் நினைக்கிறேன் ஒரு சில ஆளுகள் எல்லாம். இருந்தாலும் இறைவன் நமக்கு ஒரு வாழ்வை கொடுத்துருக்கார். நல்லா இருப்போம், சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதம் உங்களோடு இருக்க எனது வாழ்த்துக்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. அடுத்ததாக அருகாமையில் உள்ள நமது சார் அவர்கள் திருவுரையாற்றுவார். அன்பிற்கும் வேறு மதிப்பிற்கும் உரிய டாக்டர் ஃபாதர் சேவியர் வேதமையா அவர்களே, அவர் அகில இந்திய கிறிஸ்தவ உயர்கல்வி கூட்டமைப்பின் பொது செயலாளராக இருக்கிறார். இந்த நாளிலே ஐயா அவர்கள் சொன்னார்கள், டெல்லியில இருந்து இந்த நிகழ்வுக்காகவே இவ்வளவு தூரம் வந்திருக்கார் என்று சொன்னால் அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. இந்த நாளிலே இந்த கூடுகை எதற்காக கூடியிருக்கப்படுகிறது சொன்னால், ஒருவேளை 2 காரணங்களை அவர் சொன்னார்கள். ஒன்று, லாரன்ஸ் இறந்து இது 2ஆம் ஆண்டு நிறைவு அஞ்சலி கொண்டு, 2வது அவங்க ஒரு சேரிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க சொன்னாங்க. நானே ஐயா சொன்னது போல ரொம்ப யோசனை பண்ணதானே, உண்மையிலே வந்து இன்னைக்கு எம்பில் படிச்சுட்டு நிறைய காலேஜில் சப்மிட் பண்றவங்க கூட அந்த டிகிரி வாங்குறதுக்காகவோ அல்லது டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காகவோ இவ்வளவு சிறப்பாக செய்ய முடியாது. அவங்க என்ன பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த நிகழ்வுகளை தொகுத்து அந்த எழுதி வைத்து படித்தாலும் கூட முறையாக இருந்தாலும் கூட அதை செய்கின்ற அந்த முறை இருக்கிறதே எல்லாமே இருக்கு. வசன நடையாகவும் இருக்கிறது, இடையில பாடல் வேற பாடுறாங்க. இந்த கடவுள் அவருக்கு நல்ல ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார், பாடக்கூடிய வரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே அது பாடல் மூலமாக பாடியும் எல்லோரையும் உற்சாகப்படுத்தி உள்ளே இவ்வளவு நேரம் கூட்டம் நடந்தாலும் கூட அதிலே யாருமே சோர்வடைந்து யாரும் வெளியே செல்லவில்லை. அதனால அது ரொம்ப பாராட்ட வேண்டியதாக இருக்கிறது. அடுத்ததாக அந்த முறை இருக்கிறதே அது ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க வேலை சொன்னாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க, நான் அந்த அளவுக்கு உயர்வாக படிக்கல, இருந்தாலும் கூட நான் இவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டேன். இந்த மனித பிறவிலே பார்த்தீங்கன்னா கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இனம் யாருன்னு கேட்டீங்கன்னா மனிதன் மட்டும்தான், வேற எதுவுமே கற்காது. நமக்கு கடவுள் வந்து 2 அறிவு கொடுத்திருக்கார். ஒன்று சிந்திப்பதற்காகவும், 2வது சிரிக்கவும் கொடுத்திருக்காரு. எந்த ஒரு பறவையாவது எந்த ஒரு நாயாவது நம்ம வீட்டுக்கு வந்த அந்த கைன்னு சிரிக்காது, இல்லை வாழதான் ஆட்டும். பூனை பார்த்தீங்கன்னா அப்படியே வாழை ஆட்டிக்கிட்டு மேலே தேய்க்கும். ஆனா மனிதன் ஒருவனுக்கு தான் அந்த சிந்திக்கின்ற ஆற்றல் இருக்கிறது. ஐயா அவருக்கு சொல்லும்போது சொன்னாரு, நமக்கு வந்து கடவுள் சிறப்பானதாக கொடுத்திருக்காரு, நல்ல அறிவு கொடுத்திருக்காரு. நம்முடைய எண்ணம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து செயலா வருது, வார்த்தையா வருகிறது. ஆகவே நல்ல எண்ணத்தோடு செயல்பட்டு எல்லாம் செய்யலானாங்க. அதே போல ஐயா அவர்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அந்த பார்த்த ஞாபகம் எனக்கு இல்லை. அதே போல ஐயா கூட வேலை செஞ்ச டேனியல் ப்ரொஃபஸர் வந்து பழுதமுத்து இருக்காரு. அவர் அடிக்கடி சொல்வார், ஐயா அங்க வந்த பிற்பாடு நல்ல சிறந்த சேவையாற்றி கொண்டிருக்கிறார், மக்களுக்கு உதவக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படின்றார். ஒரு அவங்க பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க. அவங்க கூட நல்ல ஒரு நிலைக்கு வர முடியலைங்க. ஆனா அவர் சொல்லுவாரு, சார் உங்க ஊர்ல இருந்து 2 பிள்ளைகள், ஒருவர் வந்து இந்த யூஜிசி ஸ்கேல் சம்பளம் வாங்குறாரு, இன்னொரு பையன் அங்கேயே லயாலாவில் தமிழ் படிச்சுட்டு வேலை செய்யறாரு. அப்படி உதவி செய்யக்கூடிய ஆட்கள் மிக்கவர்னு சொல்றாரு. எனக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த தேதிமுக கட்சியில வந்து விஜயகாந்த் மனைவி ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜயகாந்துக்கும் சரி டாக்டர் இவரு எம்ஜிஆரும் சரி 2 பேருமே மக்கள் மீது கரிசனை உள்ளவர்கள். இந்த உலகத்திலே பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக பார்ப்போம் இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஏழைகள் நமக்காக. இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துல வந்த போது மற்றவர்கள் மீது கரிசனை உள்ளவதற்கு, இறக்கப்படுவதற்கு, கிருபை அளிப்பதற்காக இந்த உலகத்துல வந்தார். அப்போ உலகத்திலே தோன்றியவர்களிலே இப்படி இறக்கப்படுகின்ற ஒரு மனிதன் யார் என்று சொன்னால் இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் பிறந்த பிற்பாடுதான் உலகத்துடைய வரலாறே மாறுபட்டு போச்சு. இந்த பூமி அவருடைய வருகையினால் ஒரு பெரிய மேன்மை அடைந்தது இல்லையா. ஆகவே அந்த வகையில பார்க்க போனா ஏன் அந்த எம்ஜிஆர் சொன்னு கேட்டீங்கன்னா ஏழைகள் மீது ரொம்ப கரிசனை விடுவார். அவர் ஷூட்டிங் போனாருனாக்கா குறைந்தது 40 பேருக்கு சாப்பாடு வருமா. சாப்பாடு வந்து பத்தலைனாக்க என்ன பண்ணுவாரா, அவர் சாப்பிட மாட்டாரா. இன்னும் 10 பேர் சாப்பாடு குறைஞ்சி போச்சுன்னாக்கா சரி சரி போன் பண்ணுங்கன்னு வரா. போன் பண்ணி முடிச்ச உடனே அங்கிருந்து சாப்பாடு வருமா. கூட இருக்கிறவங்க கேட்பாங்களாம்,
என்னங்க ஏன் நீங்க வந்து சாப்பிடாம இருக்கீங்கன்னு? இல்ல 30 பேர் சாப்பிட்ட பிற்பாடு நான் சாப்பிடலன்னு சொன்னாக்கா அவன் என்ன பண்ணுவான்? சரியா செய்ய மாட்டான் இல்லையா? ஆகவே நான் சாப்பிடலன்னு சொன்னாக்கா அங்கிருந்து நல்லா செஞ்சுட்டு வருவான். நான் சாப்பிட்டேன்னு சொன்னாக்கா ஐயா தான் சாப்பிட்டாரு, ஏன் நம்ம நல்லா செய்யணும் அப்படின்னு போனோம். அந்த ஒரு கொள்கை. அதே மாதிரி விஜயகாந்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு நல்ல உதவி செய்வாங்க. இன்னைக்கு எல்லாம் போட்டுக்கிறாங்க. ஆகவேதான் அப்படிப்பட்டவர்கள் வந்து ஆட்சியில் வரணும். அடுத்து இன்னொன்று வேளாங்கண்ணி செய்தியில் ரொம்ப பிடித்த என்ன கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு யாருமே வந்து பூமியில் நெடுந்தால் நீ வாழ்வதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் என்ன பண்ணும்? உதையணுமா? ஆமா. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கிராமத்துல பாத்தீங்கன்னா அப்பனையும் திட்டுறான், அம்மாவையும் திட்டுறான், மகளையும் திட்டுறான், எல்லாருமே திட்டுறான். அப்ப என்ன முறை இருக்கு? இப்ப என்ன நம்ம கற்றுக்கொண்டோம்? கெட்ட வார்த்தை என்பது கெட்ட வார்த்தை கிடையாதுங்க. அவன் கேட்ட வார்த்தையே பேசுறான். உன் தெருவில் பேசுறான். ஒருவர் நம்ம குறுந்தாடி வச்சுட்டு இருப்பார் ஒரு ஃபாதர். அவர் என்ன சொன்னாரு, அந்த ஸ்கூல்ல யாரையும் சேர்க்கறது விரும்பலன்னாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பசங்களாம் கெட்ட வார்த்தை பேசுறாங்க. அப்போ ஏன் பேசுறாங்க? உன் வீட்டுல பேசுறாங்க, உன் தெருவில் பேசுறாங்க, ஊர்ல அதிகமாக பேசுறாங்க இல்லையா? அப்படி பார்க்கும்போது வேளாங்கண்ணி வந்து அவங்க அப்பாவுக்கு குண்டு போட்டது முதல்ல போட்டது ரொம்ப சிறப்புக்குரிய விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு விழாவுக்கு பெரிய தலைவர் இன்னைக்கு ஐயா வந்து பாத்தீங்கன்னாக்கா கூட்டமைப்பு தலைவராக இருக்காரு. அவருடைய காலேஜில் ப்ரொஃபஸரா இருந்தாரு, ஒரு காலேஜில் பிரின்சிபலா இருந்திருக்காரு. அவரை முதல்ல வணங்காம யார் நம்ம உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது? தாயும் தந்தையும், அன்னையும் பிதாவும். அன்னையும் பிதாவும் தான் உங்களுக்கு யாரு கடவுள்னே காட்டினாங்க. அவங்க தானே முக்கியம். அது நல்ல ஒரு சிறப்பு. அடுத்தது இந்த ஐயா சொன்னாரு, இந்த அளவுக்கு ஆளுங்களுக்கு இருக்கிற பெரியார செய்ய வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு முறை அடல் பிஹாரி வாஜ்பாய் இருக்காருல்ல, அவர் வந்து பிரதம மந்திரியா இருந்தார். அப்ப எல்லாருக்கும் விருது கொடுத்துனே வந்தாராம். கொடுத்துனே வரும்போது ஒரு அம்மா அவரு பிரைஸ் கொடுத்துக்கும் போது சொன்னாரா, இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னு கேட்டாராம். ஐயா, இவங்க ஒரு குழு மாதிரி வச்சு நடத்தி நிறைய ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சாங்க. உடனே அடல் பிஹாரி வாஜ்பாய் போய் அவங்க காலில் விழுந்தாங்களாம். எப்படி இருக்கு பாருங்க. அவங்க சாதாரண ஒரு பெண்ணு, மதுரை பக்கம், அவங்க பேர் சின்ன பாப்பாவை நினைக்கிறேன், காலிலே விழுந்தாங்க. அப்போ நீ இந்த உலகத்திலே வந்து நன்மையான காரியங்களை செய்தால் உலகம் உன்னை மதிக்கும். 4 பேருக்கு போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும் மானத்தோடு வாழ்வதுதான் சுயமரியாதை. அப்படி நல்லது செய்தனாக்கா பாராட்டுவாங்க. ஆகவே இந்த நாளிலே லாரன்ஸ் இறந்தது வந்து ஒரு பேரந்தான். அப்ப 2 நிகழ்ச்சி வச்சுக்கிறாங்க. ஒண்ணு வந்து சந்தோஷமான நிகழ்ச்சி, ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு. இன்னொன்று லாரன்ஸ் இறந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. உலகத்துல பார்த்தீங்கன்னாக்கா மனிதன் பிறக்கிறது இறக்குறதுன்னு சகஜம். பிறந்தன இறக்கும், மலர்வன சுருங்கும், தோன்றுவன மறையும். இது வந்து என்னைக்கு நீ பிறந்தாயோ அன்னைக்கே உனக்கு என்ன ஆச்சு? நாள் குறிக்கப்பட்டது இல்லையா? ஆகவே மரணம் என்பது ஒரு பெரிய கஷ்டம். இவனும் பாத்தீங்கன்னா கிராமத்துல உன் வீட்டுல ஏழை ஊழ அப்படின்னு திட்டுவான்ல. ஏன் அப்படி சொல்றான்? அவ்வளவு பெரிய துயரத்தை நீ அனுபவிக்கணுமா? ஏசுநாதர் என்ன சொன்னாரு? ஒரு கண்ணத்தை அறிந்தால் காட்டுன்னு சொன்னாரு. நாம என்ன சொல்றோம்? உன் வீட்டுல ஏழை உண்டான்றோம். ஏன்னா நீ கஷ்டப்படுறத பார்த்து என்ன பண்ணும்? சந்தோஷப்படும் அப்படின்னு நினைக்கிறோம். கவலை என்பது பாத்தீங்கன்னா ஒண்ணு அனுபவித்தே ஆக வேண்டிய கவலை, இல்லைன்னா தள்ளி போட வேண்டிய கவலை அப்படின்னு இருக்குது. நிறைய கவலைகள் இருக்குது. இப்ப வந்து பிள்ளை கல்யாணம் ஆகல, அதில் வேற நிகழ்ச்சி படிக்க வைக்க முடியல, அது லேட்டாக செஞ்சுக்கலாம். நான் கடன் வாங்கிட்டு வந்துட்டு போனேனாக்கா கடைக்காரன் காலையில் வச்சு 6 மணிக்கு வந்து நிற்பான். அப்போ அந்த மாதிரி இருந்தாக்கா உடனே தீர்த்துணுமா? நீ சொத்து வச்சிருந்தா கூட வித்து தீர்த்துருண்டாரு. அடுத்தது அனுபவித்தே ஆக வேண்டிய கவலை, அது என்னன்னாக்கா மரணம் தான். அதை ஒன்னால ஒன்றும் பண்ண முடியாது. இறந்து போனாக்கா என்ன பண்ண முடியும்? அதை அனுபவிச்சே ஆகணும். ஆகிய மரணம் என்பது ஒரு துயரமான சம்பவம். அதை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். நம்ம என்ன சொல்றோம்? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கும் யார் ஒன்றும். ஆனா கடவுள் என்ன சொல்றாரு? இது உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னோடு இருக்கு. அப்படி ஆயுசு நாட்கள் எத்தனை வருஷம்? 70 வருஷம். பலத்தின் மிகுதினா 80 வருஷம். அப்புறம் அதனுடைய மேன்மை வருத்தமும் சஞ்சலமுமே. நீ 70 வயசுக்கு மேல இருந்தாக்கா நீனாவா சஞ்சலமோ வருத்தம். ஏன்னா சத்து தொலை மாட்டேங்குது, நம்ம போய் உயிரை வாங்குதுன்னு சொல்றோம் இல்லையே. அப்போ
இவர் வைரமுத்து ஒரு கவிதை இருப்பாரு, 30 வயசுக்குள்ள படி, 40 வயசுல வாழ தொடங்கு, 50 வயசுல உனக்கு வழுக்க வந்துடும், 60 வயசுல ஒருத்தனும் உன்கிட்ட பேச மாட்டான், கிளியை வளர்த்து பாரு, பூனையை வளர்த்து பாரு, நாயோடு பேசு, கிளியோடு தூங்கு, இப்படிலாம் சொல்லி என்ன பண்றாரு. 70 ஆயிடுச்சா, நீ என்ன பண்ணு, ஒரு காலில் வலிமை இருக்கும் போதே கல்லறைக்கு நடந்து போ. 70 வயசு ஆயிடுச்சா, நீ எங்க போகணுமா, நடந்து போ, ஜனகனம் பண்ண அப்படின்னு அந்த கவிதை முடிப்பார். ஆகவே ஒருவேளை இறப்பு என்பது வாழ்க்கையில அடைந்து தீர வேண்டிய ஒன்று. இருந்தாலும் நாம் அதை நினைத்து இந்த அளவுக்கு ஒரு விழா கொண்டாடுவது என்பது போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரியது. நீ தாய் தந்தையை மதித்தால் உடைய ஆயுள் நீடித்திருப்பதற்கும், நீ நெடுநாள் பூமியில இருப்பதற்கும் உன் தாயையும் தகப்பனையும் கடவுள். ஆகவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரும். ஐயா அவர்கள் இந்த நாளிலே, ஐயா சாதாரண கிடையாது, உலக அளவுல கிறிஸ்தவர்களுடைய கூட்டமைப்பு தலைவராக இருக்காரு. அவரு எல்லோரையும் ஊக்குவிப்பதற்காக, உதவி செய்வதற்காக நன்மைகளை செய்கிறார். ஆகவே அவரையும் நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் கூட உங்களுக்கு பல நன்மைகள் அவர் சொல்லுவாங்க, அடிக்கடி நல்லா உதவியெல்லாம் செய்வார்னு. ஆக அவரையும் நேரத்தில் நன்றி கூறி இடம் சாருகிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்ததா ஃபாதரோட வந்திருக்கிற சார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். நண்பகல் வேளையிலே லாரன்ஸ் அவர்களுடைய 2வது ஆண்டு நினைவு உங்களோடு கலந்து கொண்டு சில உரையாற்றுவதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு இருந்ததற்கு குடும்பத்தாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை உங்களுக்கு தெரியாது, என் பேர் ஜார்ஜ். நான் ஃபாதரோடு ஏறத்தாழ 35 ஆண்டுகளாக அவரோடு பழகி கொண்டிருக்கின்றேன். இந்த ஃபாதர் அவர்கள் என்னிடம் ஒரு 2 மாதத்துக்கு நிறைய ஒரு நிகழ்ச்சி, நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் வைத்து ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தினார்கள். ஏறத்தாழ தமிழகத்தில் உள்ள அத்தனை கல்லூரிகளையும் ஒருங்கிணைந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அது நானும் அவரோடு சேர்ந்து பணியாற்றும் பொழுது, இந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி நீங்கள் எங்கேயும் போயிடக்கூடாது, இருந்து என்னோட நீங்கள் வாங்க என்று ஒரு கட்டளை இட்டார்கள். 35 ஆண்டுகளாக சாதனைகள் கட்டளையிடுவார்கள். நாங்கள் அதை நிறைவேற்றிருக்கிறோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக கருதுவோம். இப்பொழுது கூட இந்த குடும்பத்தை பற்றி சொல்லும் போது வரும்பொழுது வண்டியில் நாங்கள் பேசிக்கொண்டு வருவது கூட இந்த குடும்பத்தில் நடந்த பல நிகழ்வுகள், தன்னுடைய கணவனை இழந்து அவர்கள் உயரத்தை அவர்கள் குடும்பத்தார் உதவி செய்திருந்தாலும் பாதரம் அவர்கள் ஒரு பால் கடை ஏதோ வைக்க சொல்லி அவர்களும் தன்னால் இயன்ற ஒரு பொருள்களை கொடுத்து இன்று இவ்வளவு தூரம் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். அந்த குழந்தையை படிக்க வைத்து இந்த கிராமத்திலே ஒரு முன்மாதிரியான ஒரு குடும்பமாக அவர்கள் உருவாகியிருக்கிறார்கள் என்பதை நினைத்து நமது ஃபாதர் அவர்கள் மிகுந்த ஒரு பெருமிதம் அடைந்தார்கள். நம்மளோட ஃபாதர் எப்படின்னா எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள். அதாவது எந்த இதுன்னு தெரியாது, யாருக்கு என்ன ஃபீஸ் கட்டணுமா, என்ன பண்ணணும், அதை செஞ்சிருங்க, இதை செஞ்சிருக்கேன் அவர் கட்டளையிடுவார்கள். அதே போல இந்த குடும்பத்தின் மேல ஒரு பெரிய கரிசனை. இல்லாவிட்டால் அவர்கள் டெல்லியில இருந்து நேற்று கிளம்பி இன்று இங்கு காலையில் நாங்கள் ஒரு 6 மணிக்கு கிளம்பி இங்க அவங்கள பார்க்கணும்னா உண்மையிலே ஒரு நம்ம தமிழாசிரியர் சொன்னது போல் ஒரு கிராமத்தில் ஒரு ஒடுக்கப்பட்டவர்கள் ஒரு தேவைப்படுகிறவர்களுக்கு அவர்கள் ஒரு ஆறுதல் சொல்லும் போது அவர்களை தூக்கி விடும் போது அது உண்மையிலேயே எங்களுக்கு பெரிய பெருமை தான். அப்படிப்பட்ட ஒரு ஃபாதருடைய நட்பு எனக்கு கிடைத்தது ரொம்ப மிக அருமை. இன்று அவர்கள் ஆசீர்வதித்தது உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நீங்கள் கருதுகிறீர்கள். தமிழாசிரியர் சொல்லும் போது பைபிளில் இருந்து எல்லா உதாரணங்கள், அரசியல் உதாரணம் எல்லாமே சொன்னார்கள். இப்படி எல்லாம் என்னன்னா கடைசியில யார் ஏழைகளுக்கு உதவுகிறானோ அவன் பாக்கியப்படுவான். அந்த கருத்தை தான் அவர்கள் சொன்னார்கள். இன்று அவர்களுடைய வேளாங்கண்ணி அவர்களுடைய பேச்சை கேட்கும் போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஒரு மோட்டிவேஷன் பேசு, ஒரு உந்துதலான ஒரு இது, இந்த கிராமத்தில் எப்படி பெண்கள் முன்னேற வேண்டும், அந்த அத்தாரிட்டி, ஒரு பேங்க் மேனேஜரோடு பேசக்கூடிய அத்தாரிட்டி, தன் படிப்பு அறிவில்லாத கூட என்னுடைய பேச்சுக்கு கொடு, 50,000 எனக்கு தேவையில்லை, 1 லட்சம் கொடு, அந்த அதிகார தோரணையில் பேசினதெல்லாம் அவர்கள் தன்னை உருவாக்கி தன்னை இந்த நிலைக்கு அவர்கள் தன்னுடைய கணவன் இழந்த உடனே அப்படி வாழணும் என்ற ஒரு வைராகியத்தோடு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதுதான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். இருக்கிற குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய முன்னுதாரணமாக இருக்கிறார். உண்மையிலே நான் பாராட்டுகிறேன். அருமையான இது, அதாவது லாரன்ஸ் மெமோரியல் போட்டு அதுவும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவாறு ஒரு ட்ரஸ்டை நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள். இது மூலமாக இந்த பகுதி மக்கள் மட்டுமல்ல, சுற்றுவட்டார கிராமங்களும் இது பயனடைய வேண்டும். உங்களுடைய புகழ், உங்களுடைய கணவன் புகழ் மேலும் வளர வேண்டும். இந்த பகுதிக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று கூறி நான் வேண்டுகிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்னுடைய ஜெபத்தையும் நான் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூமா. விழாவிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும், தந்தைக்கும் மற்றும் சார் அவர்களுக்கும் எனது குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் உணவு தயார் நிலையில் உள்ளது. மன திருப்தியா சாப்பிட்டு நீங்க வீடு செல்லுங்க. நன்றி, வணக்கம்.